ஒருவன் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்த்து அப்பொழுது அந்த அப்பத்தை தின்று அந்த கிண்ணத்திலிருந்து குடிக்க வேண்டும். இந்த வசனம் அப்போஸ்தலர் பவுல் ஆண்டவரின் இராப்போசனத்தை லார்ட் எஸ் சப்பர் பற்றி சொல்லும் போது கூறியது. 1. தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பவுல் விசுவாசிகளிடம் சொல்வது, என் வாழ்க்கையில் ஒப்புக்கொள்ளாத பாவங்கள் உள்ளதா? நான் கோபம், பெருமை, மன்னிக்காத மனம் வைத்திருக்கிறேனா? இயேசு எனக்காக செய்த தியாகத்தை நான் உண்மையாக உணர்கிறேனா? இது பரிபூரணமாக இருப்பதற்காக அல்ல, நேர்மையாகவும் மனச்சாட்சியோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக. 2. அப்பத்தை தின்று கிண்ணத்திலிருந்து குடிக்க. அப்பம் இயேசுவின் உடல், கிண்ணம் இயேசுவின் இரத்தம், அவரின் தியாகம். பவுல் சொல்லுவது, இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது ஒரு வழக்கம் மட்டும் அல்ல, இயேசுவின் தியாகத்தை நினைவுகூரும் புனிதமான நிகழ்ச்சி. நடைமுறை பயன்பாடு. ஜெபத்திற்கு முன் அல்லது இராப்போசனத்திற்கு முன் அமைதியாக சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனிடம் மன்னிப்பு கேளுங்கள். தாழ்மையுடனும் நன்றியுடனும் இருங்கள். முடிந்தவரை மற்றவர்களுடன் சமாதானமாக இருங்கள். பரலோகத் தந்தையே, உம்மை தாழ்மையுடனும் மரியாதையுடனும் உண்மையான இருதயத்துடனும் ஆராதிக்க என்னை கற்றுக் கொடுங்கள். என் செயல்களில் உம்மை மகிமைப்படுத்தவும் மற்றவர்களை அன்புடனும் ஒற்றுமையுடனும் பராமரிக்கவும் உதவுங்கள். உம்முடைய தியாகத்தை நினைவுகூரும் போது உம்முடைய கிருபையினால் என்னை தகுதியானவனாக்கி ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமான வழியில் வாழ என்னை நடத்தும். ஆமென்.